ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம் 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. போன வாரத்தினுடைய அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்ததுன்னா? ஆல் டைம் ஹையாக பார்த்தீங்கன்னா 22,850 கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து சறுக்கி இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 22,300 அந்த லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த மோதல் போக்கு இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இவங்க மெயினாக ஈரான் எதுக்கு ஃபேமஸ் கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அந்த பேரல் வந்து இன்னும் விலை ஏறிடும். பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹேந்திரா, வேதாந்தா, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, நெஸ்டில், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது மார்க்கெட் பெரும்பாலும் இறங்காது. கோட்டாக்கோடைய ஷேர்ஸுங்கிறது கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறத பார்க்க முடியுது. அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? கிரெடிட் கார்ட்ஸ் வந்து உபயோகப்படுத்துறதையோ இல்லை புதுசாக உருவாக்கம் பண்ணுறதையோ தான் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயம் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தேர்தல் முடிவு தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உங்களுக்கு கொடுக்கும். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காக்லமேட் கம்பெனிஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது வரைக்கும் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மஹிந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் சாய் ஷேர்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைஞ்சிருக்காங்க. பேசலாமாங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போன வாரத்தினுடைய அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்ததுன்னா? போன வாரத்தை பொறுத்த மட்டும் இந்த வார அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருந்த காரணத்தினால ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 to 4 days வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் நேரில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி, அதாவது 4வது குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ அதன் காரணமாக மார்க்கெட்டை வந்து எப்போதுமே கொஞ்சம் அப்ட்ரெண்டில் தான் வச்சுருப்பாங்க. அதன் காரணமாக நம்ம இந்த தற்போதைய இந்த பதிவின் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் ஒரு ரீகேப் ஆயிடுச்சு. 22,600 வரைக்கும் மறுபடியும் டச் பண்ணிடுச்சு. ஆல் டைம் ஹையாக பார்த்திங்கன்னா 22,850 கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து சறுக்கி இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 22,300 அந்த லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வார அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான தகவல்கள் வந்திருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட் மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய நியூஸ்லாம் அதுக்கப்புறமா வரல. ஓரளவு அவங்க சமரசமாயிக்கலாம், இந்த இஸ்ரேல் தாக்குதல்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட்டு மறுபடியும் என்ன பண்ணிச்சு, மறுபடியும் ஒரு ரீகேப் கொடுப்போம் அப்படிங்கிற காரணத்தோட 22,617 அந்த லெவலுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த நிலை இந்த வாரம் ஃபுல்லாக நீடிக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது நேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் இப்படி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பதிவின் போது பஜாஜ் ஃபினான்ஸு, டெக் மஹேந்திரா, வேதாந்தா, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, நெஸ்டில், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது மார்க்கெட் பெரும்பாலும் இறங்காது. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அடுத்த வாரங்களில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டேன்னு சொல்லுவோம், அது வந்து வருது. அது மட்டும் கிடையாது, May 1 வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டே வந்து கொஞ்சம் குறையுது அடுத்த வாரத்தில். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பீக்கை தாண்டுமா அப்படின்னு சொல்ல முடியாது. மே மாதம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 22,800 தாண்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்து மிகப்பெரிய கம்பெனிகளான HDFC பேங்க்ஸு, ICICI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்கிங் ரிசல்ட் எல்லாம் அடுத்து மே மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. May 15 வரைக்கும் ரிசல்ட்ஸ் போகும். ஸோ அதன் காரணமாக நேயர்கள் வந்து இந்த ரிசல்ட்டின் காரணமாக மார்க்கெட்டை வந்து ரொம்ப இறங்காமல் இந்த 22,800 வரைக்கும் மேலே மூவ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு மறுபடியும் எதிர்பாராதமாக இவங்க ஏதாவது மறுபடியும் வார் அனௌன்ஸ்மெண்ட் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம்.
நிச்சயமா. நீங்க மார்க்கெட் ட்ரெண்ட் பத்தி பேசும்போதே, ஈரான், இஸ்ரேல் மோதல் அதனால மார்க்கெட்ல என்ன சிக்கல் இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த மோதல் போக்கு இன்னும் கன்டின்யூ ஆச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஜென்ரலா எப்போதுமே பார்த்தீங்கன்னா, வார் அனௌன்ஸ்மென்ட் இதுக்கு முன்னாடி வந்து உக்ரைன் வார்க்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ரஷ்யா, உக்ரைன் வார். அந்த சமயத்திலயும் மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு கரெக்ஷன், ஒரு பெரிய லெவல்ல கிராஷ்ன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு கரெக்ஷன் குடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் குடுத்தாங்க. ஏன்னா, அதில ரஷ்யா இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இப்ப இந்த கண்ட்ரிய பொறுத்த மட்டிலயும், இவங்க ஒரு பெரிய வல்லரசுகள் மோதக்கூடிய ஒரு இது போர் கிடையாது. அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய 2 பேர் வந்து வார் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துக்கிறாங்க. இதன் காரணமாக மார்க்கெட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு. ஆனா, திருப்பியும் இவங்க இத வந்து பெரிய லெவல்ல கொண்டு போறாங்க அப்படின்னா, நிச்சயமாக மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட்ட கொடுக்கும். என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினா ஈரான் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, க்ரூட் ஆயில். ஸோ இந்த க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அந்த பேரல் வந்து இன்னும் விலை ஏறிடும். அப்படி க்ரூட் ஆயில் பிரைஸ் விலை ஏறும்போது, அது வந்து மத்த பொருட்கள் மேல விலை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப இன்ஃப்ளேஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏற ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்காது. அப்ப ஷேர் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட். இப்படிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அது காரிலேட் ஆயிருக்கு. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த வார் அனௌன்ஸ்மென்ட்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, ஜென்ரலாக எப்போதுமே இதுக்கு முன்னாடி நெறைய நான் மார்க்கெட்ல பார்த்துருக்கேன். ஆனா அதுக்காகலாம் நம்ம பேனிக் ஆகுற அளவுக்கு நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அந்த அளவுல இல்ல. ஏன்னா ரஷ்யா, உக்ரைன் வாரே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாதம் தான் வச்சிருந்தாங்க. நெகட்டிவ் ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் வேற காரணத்த தேடி அப் ட்ரெண்டுக்கு மறுபடியும் வந்துருச்சு. 22,800 இப்ப வந்ததுக்கு காரணமே அந்த வார் இன்னும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் ஏறலையா? அது மாதிரி தான். பெரிய பெரிய கண்ட்ரீஸ் பெரிய லெவல்ல மோதல்கள் ஏற்படும்போது, பெரிய லெவல்ல நம்ம மார்க்கெட்லயும் கிராஷ எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்னதா வந்துட்டு போற ஒரு விஷயம். ஒரு கரெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நேயர்கள் வந்து ஒரு வாங்கக்கூடிய ஒரு இடமா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ரேட் ஏறும்போது நம்ம குடுத்துறலாம். நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தேர்தல் முடிவு தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்ட உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் சற்று சற்று இறக்கங்கள், ஏற்றங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும். இதை கண்டு நேயர்கள் பயப்பட வேண்டாம். அந்த மாரி இறங்கும்போது நம்ம இருக்கவே இருக்கு. ஷார்ட் செல் போயிடுங்க. ஆப்ஷன் போடுறீங்களா? புட் ஆப்ஷன் போயிடுங்க. அந்த இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வார் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. ரேட் ஹையா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் போய் அந்த கம்பெனி போய் பாருங்க. அங்க ரேட் கம்மியா இருக்கா? வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாரி ஒரு கரெக்ஷன் வரும்போதெல்லாம், வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கணுமே தவிர, பயந்து போயி அந்த இடத்த நீங்க விட்டுறாதீங்க. ஏதாச்சும் சப்போர்ட் லெவல்ல கிடைக்குது அந்த மாதிரி. அதே அது மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு புது காரணம் தேடி அடுத்து ஒரு 6 மாசம் ஓட ஆரம்பிச்சுரும். அப்ப நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவல் தாக்கம் தான். நேயர்கள் இதை கண்டு பேனிக் ஆகாதீங்க. நிச்சயமா மேம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் அவங்களுடைய ஆன்லைன் மூலமா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுங்கிறதுக்கு அதுக்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கோட்டக்கோடைய ஷேர்ஸ்ங்கிறது கொஞ்சம் டிக்ளைன் ஆகுறத பார்க்க முடியுது. அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது மேம்? கொஞ்சம் கஷ்டம் தான் கோட்டக் பேங்க். ஆரம்பத்துலேருந்தேம்மா பேங்க் வந்த காலகட்டத்திலேயே நான் அது ஐபிஓலயே நான் பார்த்துருக்கேன். ஐபிஓல வந்த பிறகு ஓரளவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க. நெறைய பிரான்ச்சஸ்ஸு. இதே ஆன்லைன் சர்வீசஸ் காரணமாகவும், டீமேட் அக்கவுண்ட் அந்த சர்வீசஸ் காரணமாக தான் அவங்க பெரிய லெவல்ல வந்தாங்க. ஆனா, ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு நல்ல ஏற்றத்தை அது வந்து குடுக்கல. ஃபினான்ஷியலா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் வந்து எல்லா பேங்க்லயுமே இருந்தா நல்லது தான். நேயர்களாகிய நமக்கு எப்போதுமே நல்லது தான். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க தனி கேட்டகரி. ஆப்போசிட்ல ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா? மார்க்கெட்ல இல்லாதவங்க. ஸோ பிரைவேட் பேங்க்கெல்லாம் கொஞ்சம் பிரைவேட் பேங்க்லயும் ஆர்பிஐ கண்ட்ரோலிங் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆர்பிஐ பொறுத்தமட்டிலும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க மக்கள், ஒரு ஓகே எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் அந்த மாரி பப்ளிக் செக்டார் பேங்க்ல மட்டும் தான் அவங்களோட இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காங்க நெறைய பேரு. அப்படி கிடையாது. ஆர்பிஐ கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. பேங்கிங் செக்டர் எல்லாத்துலயுமே. அதுபடி அவங்க 2 வருஷமாவே ஆர்பிஐ வந்து அவங்கள்ட்ட வந்து கண்ட்ரோலிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, அவங்க கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் குடுத்துட்டே இருந்தா பிரச்சனை இருக்காது. ஒரு லெவலுக்கு மேல அவங்க எல்லாம் குடுக்கல அப்படின்னா, இந்த மாரி பிரஸ்ஸுக்கு வெளில குடுத்துருவாங்க. அதன்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா புதுசா வர்ற நியூ கஸ்டமர்ஸுக்கு தான் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க புதுசா விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாரி தான் இந்த மாரி நெறைய பஜாஜ் ஃபினான்ஸ்ல இந்த மாரி ஒரு தடவ நடந்துச்சு.
இந்த மாதிரி கண்ட்ரோலிங் இருந்தால் தான் அவங்களும் ஓரளவு ஒழுங்காக வேலைகளை செய்வாங்க. இனி இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ்லன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நான் நேயர்களுக்கு எப்பவுமே சொல்கிறது, கிரெடிட் கார்ட்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. அது வந்து உங்களை வந்து கடனாளி தான் ஆக்குது. சும்மா இப்போ இஎம்ஐயில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கவர்ச்சிகரமான விஷயங்கள். அந்த சைடு போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து உபயோகப்படுத்துறதையோ இல்லை புதுசாக உருவாக்கம் பண்ணுறதையோ தான் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விஷயம் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே அந்த கம்பெனி தள்ளாட்டத்தில் தான் இருக்குது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது. இப்போ பிரச்சனைக்குரியதாக இவங்க ஆர்பிஐ வேறு இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கெலாம் ஒரு நாளைக்கு அவ்வளோ ரூபாய் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் கோட்டக் பேங்க் ஷேர்ஸில் இறங்கிருக்கேங்கிறதுக்காக அந்த பேங்க் போய் வாங்காதீங்க, ரேட் இறங்கிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி வருது, ஃபாஸ்ட் மூமெண்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனி ஏற்கனவே வச்சுருக்கவங்க ப்ராஃபிட்டில் இருந்தீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்களா, அவங்க டிவிடெண்ட்லாம் கொடுத்தோன்னே அனௌன்ஸ் பண்ணால் வெளில வந்துடுங்க. ஏன்னா இன்னும் கண்டினியூஸாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு இறங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஜீரோக்கெலாம் போயிடாது. பட் ஆனால் இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஆர்பிஐயுடைய பெரிய லெவலில் ஒரு தாக்கம் இருக்கும்போது அது கண்டிப்பாக அவங்கள கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். இதை வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அவங்க கஸ்டமர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா திருப்பியும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ், ஸ்ட்ராங்கான பேங்க்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிகளை தேர்வு செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொடுத்துட்டு புக்கிங் பண்ணிவிடுங்க. திருப்பி இறங்கும்போது மறுபடியும் வாங்கிக்கலாம். புதுசாக வாங்குறவங்க இப்போதைக்கு கோட்டக் பேங்க் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. நிச்சயமா மேம். இயர் எண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தீங்க, எல்லா கம்பெனிஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லி. டிவிடெண்ட்டும் இப்போது அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கம்பெனிஸ். ஸோ டிவிடெண்ட் பற்றி நேயர்களுக்கு நீங்கள் நினைக்கிறது? கண்டிப்பாக. நான் நமக்கு குரூப்லலாம் சொல்லும்போதே கூட டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் தான் அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக இருக்குதா இல்லைங்கிறத நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. டிவிடெண்ட் தராங்களே அப்படிங்கிற மட்டும் அது நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர். அதே மாதிரி அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ரூபாயாக கொடுத்துருவாங்க. ஒரு ஷேருக்கு நாங்கள் இவ்வளோ ரூபாய் கொடுக்குறோம். இப்போ நெஸ்லே வந்து ₹8.50 கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரூபாய் வந்து கிடச்சிரும். சில பேர் போனஸாக கொடுப்பாங்க. அது உங்கள்ட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் கொடுப்பாங்க. போனஸாக கொடுக்கும்போது ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகிடும். எனிவே இன்னும் சில பேர் வந்து கூப்பன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து இந்த டூரிசம் கம்பெனிலாம் நீங்கள் எப்போ வெளில போகிறீங்களோ அந்த கூப்பன்ஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மில் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கோங்க. அந்த ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த போர்ட் மீட்டிங் போது தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட் வரைக்கும் யார்கிட்டலாம் அந்த கம்பெனி ஷேர் இருந்ததோ அவங்களுக்கு நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நேரில் அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமாக வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு ₹5000 வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே போனால் டிவிடெண்ட்டுக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இயர் எண்ட் ரிசல்ட்டும் கூட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் 4th குவார்ட்டரில் நிறைய கம்பெனிகள் வந்து டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நேயர்கள் ஏற்கனவே ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு மே மாதம் 10ஆம் தேதி 15 தேதிக்கு மேலே நீங்கள் செல் பண்ணலாம். ப்ராஃபிட் புக்கிங்லாம் கூட பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அடிஷ்னல் பெனிஃபிட் இத்தனை நாளாக வச்சுருந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஒரு வாரம் முன்னாடி தான் ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா கம்பெனியுமே நிறைய நம்ம பெரிய கம்பெனிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே காங்க்ளமரேட் கம்பெனிஸ் எல்லாமே டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி தான். ஸோ அதை வைத்திருக்கும் நேயர்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து டிவிடெண்ட் கொடுத்த பிறகு இல்லை நாள் அதுக்கு அந்த மாதிரி கொடுத்த பிறகு நீங்கள் அப்புறமா செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா விதமான நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏப்ரல் மாதம் வந்தாலே ரொம்ப ஜாலியான மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ நிறைய ஒரு 50 கம்பெனி வச்சுருக்காங்கன்னா நிறைய 50 கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுவே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பணம் கிடைக்கிது உங்களுக்கு. எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் டூர்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேயர்கள் அதை பார்த்து அந்த மாதிரி கம்பெனிகளை அதுவுமே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்லேயும் ஹையாக கொடுக்கக்கூடிய கம்பெனிலாம் இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு அதை சொல்லுவோம். 2லேருந்து 6%. இந்த 2லேருந்து 6 கொடுக்குறவங்களாம் ஹை டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கலாம். டிவிடெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட்டு, ஃபைனல் டிவிடெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் இயர் உள்ள இன்பிட்வீனில் கொடுத்தாங்கன்னா அது இன்டரிம் டிவிடெண்ட்டு.
ஃபினான்ஷியல் முடிஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ஃபைனல் டிவிடெண்ட்டு. ஏதோ ஒரு சில பேர் ஃபைனலும் கொடுப்பாங்க, இன்டரிம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, போனஸ் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம தாராளமாக வெப்சைட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் போய் பார்த்து, இல்லை நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்களா, அந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷஃபிள் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்க இதையெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குனீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் பெனிஃபிட்டை நம்ம தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.